Meenakshi, Faculty of Allied Health Sciences, BSc Technology courses. Apply now. ஐயா வாங்க வாங்க வணக்கம். வரமா எல்லாம் ரெடியா இருக்காமா? எல்லாமே ரெடியா இருக்கு. உங்களுக்காக தான் வெயிட்டிங். வாங்க. அதோ இப்ப ஆரம்பிச்சறேன். சரிம்மா. ஏதோ மிஸ் ஆவல. என்ன சொல்லுங்க, கொண்டு வரேன். அது என்ன நீ என்கிட்ட சொல்லுங்க, நான் எடுத்து வந்து தரேன். பூஜை வேலையில நான் தானே கவனிக்கிறேன். எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் செய்றேன். ஏய், இப்போ எதுக்கு எல்லாத்தையும் நானே செய்றேன்னு முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு வர? ஏன் இலக்கியா செஞ்சானே? ஏன்னா அஞ்சலி தான் இந்த வீட்டோட ப்ராப்பர் மருமக. அவளுக்கு தான் எல்லா உரிமையும் உண்டு. ஏய் கௌதம், வேண்டாம் ப்ளீஸ். இந்த வீட்டோட சாவியும் பொறுப்பும் அஞ்சலி கிட்ட தானே இருக்கு. அதனால எல்லா உரிமையும் அவளுக்கு தான். ஆமா ஆமா ஆமா, உரிமை பொறுப்பு எல்லாமே உங்க அஞ்சலிக்கு தான். வச்சுக்கோங்க. நீங்க சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? கலசத்தை எடுத்துட்டு வாங்க. கலசம் தானே, அப்பவே ரெடி பண்ணி வச்சிட்டேன். இதோ எடுத்துட்டு வரேன். தள்ளுங்க தள்ளுங்க. ஏய் தள்ளு. என்னம்மா இது? கலசம். அது தெரியுது. யாராவது பூஜை கலசத்தை சில்வர்ல ரெடி பண்ணுவாங்களா? ஐயோ அஞ்சலி, பூஜை கலசத்தை வந்து செம்பு இல்லனா பித்தளையில தான் தயார் பண்ணணும். ஆமா, இந்த சின்ன விஷயம் கூட உங்களுக்கு தெரியாதா? என்னம்மா இது? தேங்காய் வேற தலைகீழா வச்சிருக்கீங்க. ஆமா, இதுக்கு முன்னாடி பூஜையை வேடிக்கையாவது பாத்திருக்கீங்களா இல்லையா? என்னமோ நான் தான் செய்வேன் அடம் பிடிச்சேன். கடைசியில என்னாச்சு இப்ப தெரியுதா? சரி விடுங்க, ஏதோ அறியாத புள்ள தெரியாம செஞ்சிருச்சு. இப்ப நான் மறுபடியும் கலசத்தை ரெடி பண்ண 1/2 மணி நேரம் ஆகுமே. அதனால என்ன, ரெடி பண்ணுங்க. பைரவி, நல்ல நேரம் போயிடும்ல, அதனால தானே சொல்றாரு. கடவுளே, ஏன் என்ன டென்ஷன் பண்றீங்க? சொல்லிருந்தா நானே ரெடி பண்ணிருப்பேன்ல. நீங்க கவலைப்படாதீங்க, 5 நிமிஷத்துல கலசத்தை நான் ரெடி பண்ணி கொண்டு வரேன். நீங்க மத்த ஏற்பாட்டெல்லாம் பாருங்க. சரிம்மா, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரி போ. ஜானகி அம்மா, பூஜையில பரம்பரை நகை வைக்கணும்னு சொன்னீங்களே, அத காணோம். இருங்க, நான் எடுத்துட்டு வர சொல்றேன். அஞ்சலி, சாவி உன்கிட்ட தானே இருக்கு, போய் நகையெல்லாம் எடுத்துட்டு வா. போ. ஐயோ, பரம்பரை நகையெல்லாம் காணுமே. ஐயோ அத்தை, கார்த்திக் ஓடி வாங்க. ஐயோ, என்னாச்சு? என்னாச்சு இவளுக்கு? என்னவா இருக்கும்? ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கா? எல்லாரும் சீக்கிரம் வாங்க. ஐயோ ஐயோ, சீக்கிரம் வாங்களே. என்ன ஆச்சு? சீக்கிரம் வாங்க, இங்க பாருங்க. என்ன அஞ்சலி, என்னாச்சு? ஏன் கத்துற? லாக்கர்ல இருந்த பரம்பரை நகை எல்லாத்தையும் காணோம். காணுமா? ஐயோ, ஆமா, உள்ள இருந்த நகை எல்லாம் காணோம். லாக்கர்ல இருந்த நகை எப்படி காணாம போச்சு? அதான் தெரியல ஆண்டி. என்ன தெரியலன்னு சாதாரணமா சொல்லிட்டு இருக்க? லாக்கரோட சாவி உன்கிட்ட தானே இருந்துச்சு, அப்புறம் எப்படி நகை காணாம போகும்? அப்போ அஞ்சலியை சந்தேகப்படுறீங்களா?
லாக்கரோட பொறுப்பு உன் பொண்டாட்டிக்கிட்ட தானே இருந்துச்சு. அப்ப அவ தானே பதில் சொல்லி ஆகணும். என்ன கௌதம் நீ பேசுற? நகை காணாம போயிடுச்சுன்னு அஞ்சலியே கதறிக்கிட்டு இருக்கா. அவகிட்ட போய் நீ பதில் கேட்டுட்டு இருக்க? ஓ, இதே நிலைமை இலக்கியாக்கு வந்தா நீங்க இப்படிதான் சொல்லுவீங்களா? இந்நேரம் இலக்கியாக்கு திருட்டு பட்டம் கட்டி இருக்க மாட்டீங்க. ஏ அஞ்சலி, லாக்கர் உன் கண்ட்ரோல்ல தானே இருக்கு, சாவியும் உன் கையில தானே இருக்கு. ஆனா உள்ள இருக்கிற நகை மட்டும் எப்படி காணாம போகும்? அது என்ன ஆவியா கிளம்பி அப்படியே வெளில போறதுக்கு? ஒழுங்கா உண்மையை சொல்லு, நகை எங்க? ஐயோ, நீங்க கேக்குறத பார்த்தா என்னமோ நகையை நான் திருடின மாதிரி பேசுறீங்க. இங்க பாருங்க, திருடுற புத்தி எல்லாம் அஞ்சலிக்கு கிடையாது. அவளை சந்தேகப்பட்டீங்க. ஏன் கார்த்திக், இதே லாக்கர்ல இருந்து நான் ஏன் நகையை உரிமையோட எடுத்து அடமானம் வச்சதுக்கே அஞ்சலி எனக்கு திருட்டு பட்டம் கட்டினா. இப்ப அவ பொறுப்புல இருந்த நகை காணாம போயிருக்குன்னா சந்தேகம் வரதானே செய்யும், கேக்கதானே செய்வோம். இங்க பாருங்க, இதுக்கு மேல உங்களுக்கு மரியாதை கிடையாது. என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? கௌதம், நிறுத்துங்க, உங்க சண்டையை நிறுத்துங்க. பூஜையில நகையை வைக்கல, அதுவே பெரிய அபசகுனம். அஞ்சலி, இத பாரு, நல்லா யோசிச்சு சொல்லு. நகை பீரோக்குள்ள தானே இருந்தது. ஐயோ அத்தை, என் பர்த்டே அன்னைக்கு கிஃப்டா வீட்டு சாவி என்கிட்ட கொடுத்தீங்கல்ல, அதை நான் கையில வாங்கினதோட சரி. அதுக்கப்புறம் இந்த லாக்கரை நான் திறந்து பார்க்கவே இல்ல. இன்னைக்குதான் முதல்ல திறக்கிறேன். என்ன நம்புங்க அத்தை. ஓ, அப்ப சாவி அஞ்சலி கிட்ட குடுக்கறதுக்கு முன்னாடியே நகை திருட்டு போயிருக்கு. அட்ரா சக்க. போதுமா? ஒரு செகண்ட்ல அஞ்சலி மேல பழிய போட பாத்தீங்களே. இப்ப இதுக்கு பதில் சொல்லுங்க. யாரு பரம்பரை நகையை திருடினது சொல்லுங்க. நடக்கிற பூஜையில அஞ்சலி அவமானப்படுத்தணுங்கிறதுக்காகவே நகையை யாரோ திருடி இருக்காங்க. அது யாரு? கார்த்திக், நீ புரியாம பேசாத. லாக்கர்ல அவ்ளோ சாதாரணமா கள்ள சாவியை போட்டெல்லாம் திருட முடியாது. அப்படியே இருந்தாலும் நகையை திருடினவங்க நகையை திருடிட்டு லாக்கரை பொறுப்பா லாக் பண்ணிட்டா போவாங்க. அங்கதான் எனக்கும் சந்தேகம். ஒருவேளை வெளி திருடனா இருந்தா நகை கிடைச்ச சந்தோஷத்துல லாக்கரை போட்டாம அப்படியே ஓடி இருப்பான். வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க திருடினதுனாலதான் நகையை எடுத்துக்கிட்டு அஞ்சலியை சிக்க வைக்க பொறுப்பா லாக்கரை பூட்டிட்டு போயிருக்காங்க. கார்த்திக் சொல்றதும் கரெக்ட் தான். உண்மையை சொல்லுங்க, நகையெல்லாம் யார் எடுத்தது? ஏன் யார் எடுத்ததுன்னு இலக்கியாவை பத்தி கேக்குறீங்க? ஏன் கேட்க கூடாதா? நானும் அண்ணியும் எடுக்கல, நீயும் எடுக்க மாட்ட. கார்த்திக்கும் அஞ்சலியும் எடுக்கலன்னு சொல்லிட்டாங்க. அப்போ மிச்சம் இருக்கிறது உன் பொண்டாட்டி தானே? அப்ப சுத்தி வளைச்சு என் மேல பழிய போட பாக்குறீங்களா? ருசி கண்ட பூனை மறுபடியும் பால் குடிக்க வந்தே தீரும். நீயும் ஒரு தடவை திருட்டுத்தனமா இந்த லாக்கரை திறந்தவ தானே? மறுபடியும் திறந்திருக்க மாட்டேன்னு என்ன உத்தரவாதம்? இதோ பாருங்க, உங்க வயசுக்கு மரியாதை தரேன், அதை காப்பாத்திக்கோங்க. இவ்ளோ பெரிய வீட்டுக்கு மருமகளா வந்தோம், உழைச்சுதான் சாப்பிடணும்னு டீச்சர் வேலைக்கு போனவன் நான். என்ன யாராவது சந்தேகப்பட்டீங்க? சந்தேகம் நடி சந்தேகம். நான் உறுதியா சொல்றேன், நீ தாண்டி நகையை எடுத்திருக்க. அன்னைக்கு நான் உன் மேல பழிய போட்டதுக்காக இன்னைக்கு நீ நகையை எடுத்துக்கிட்டு ஏன் மேல பழி போட பாக்குறியா? ஏய், என்ன சொன்ன? உள்ள என்ன பண்றீங்க? சீக்கிரம் வாங்க. அதோ வரோம். ஐயோ கடவுளே, பூஜையில நகையை வைக்கலன்னா 4 பேருக்கு முன்னாடி அசிங்கமா போயிடும். என்ன பண்றது? நல்ல நேரம் முடிய போகுது, உடனே நகையை கொண்டாங்க. ஐயோ அண்ணி, இப்ப என்ன பண்றது? ஐயோ புரியலையே. பைரவி, என் ரூம்ல சாமி படத்துக்கு பின்னாடி தங்க காசு வச்சிருக்கேன். அதை எடுத்துட்டு வந்து நீ ஐயர்கிட்ட கொடுத்துரு. அதை வச்சு இந்த பூஜையை பண்ணிடலாம். இத பாருங்க, பூஜை முடியற வரைக்கும் இத பத்தி யாரும் பேச வேண்டாம். பூஜை நல்லபடியா முடியட்டும், அதுக்கப்புறம் இந்த நகை எப்படி காணாம போச்சு நம்ம பேசிக்கலாம். என்ன? வாங்க போலாம், வாங்க. அம்மா, பூஜை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாங்கய்யா. இந்த வீட்டோட மகனையும் மருமகளையும் வந்து மனையில உட்கார வைங்க. சரி. கௌதம், இலக்கியா, போங்க. அஞ்சலி, வந்து உட்கார். கொஞ்சம் இருங்க. பூஜையில மூத்த மகனும் மருமகளும் உட்கார்றதுதான் முறை. நீங்க ஏன் உட்கார்றீங்க? முறைப்படி நாங்க 2 பேரும் தான் உட்காரணும். ஓகேவா? அஞ்சலி, உட்காருவா.
Meenakshi Academy of Higher Education and Research, KK Nagar, Chennai offers BSc and MSc programs in Allied Health Sciences. Apply now. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க and ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.